வேண்டும். மரண நேரத்தில் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் அப்படி நீங்கள் எண்ணிக்கை வைக்க கூடாது. மரண நேரத்தில் என்னுடைய பாவம் அதிகமாகிவிட்டது, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் அப்படி நினைக்க கூடாது. இன்ன அஹ்ஸன அப்தன், அல்லாஹ் தன்னுடைய அடியான் எப்படி ஆசைப்படுகின்றானோ, எப்படி அந்த அந்த அடியான் எப்படி எதிர்பார்க்கின்றானோ அதே போலதான் அவன் நடந்து கொள்கிறான். அப்ப அல்லாஹ்விடம் நாங்கள் நல்ல எதிர்பார்ப்பை வைக்க வேண்டும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பை வைக்காமல் ஒருவன் உங்களில் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இந்த நேரத்தில் கடைசியாக சொன்ன வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை. என்னுடைய சமுதாயத்தில் அதிகமாக விடக்கூடிய ஒரு அமல், இந்த அமலில் அதிகமாக மோசடி செய்யக்கூடிய ஒரு அமல் இந்த தொழுகைதான். அல்லாஹ்வின் தூதர் அந்த மரண படுக்கையில் இருந்தும் சொன்னார்கள் அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொழுகையை சரியாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எச்சரிக்கையாக அந்த மரண நேரத்திலும் சொன்ன வார்த்தை. ஆனால் இன்று என்ன நிலைமை சகோதரர்களே, பெரியோர்களே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அந்த தொழுகை விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு கவனம் குறைவாக இருக்கின்றோம். அந்த தொழுகை விஷயத்தில் நம்மளுடைய நபிக்கு எவ்வளவு நாங்கள் மோசடி செய்கின்றோம். அந்த தொழுகை விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு அநியாயமாக நடந்து கொள்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தும், அந்த மரண படுக்கையில சக்கராத்துல் மௌத்தில இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சமுதாயத்தை நிறைத்து சொன்னார்கள், ஓமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிமைகள், அவர்களிடம் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுன் நிசா இத்தகுன் நிசா, அந்த பெண்களின் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழன், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய நெருங்கிய உறவினர் அல்லது தன்னுடைய பிள்ளைகள் யாரை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாது தன்னுடைய சமுதாயத்திற்காக, உம்மத்துக்காக, யா உம்மத்தி என்று சொன்ன வார்த்தை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் நம்முடைய நபியை மறந்து விட்டோம் சகோதரிகளே, பெரியவர்களே. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக உபதேசம் தொழுகைதான், தொழுகைதான். அஸ்ஸலா அஸ்ஸலா. அல்லாஹு அக்பர். பெண்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அடிமை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சக்கராத்துல் மௌத்தில் இருந்தும் அவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை தெரியுமா? ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர்